ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் GCash ஆப்பில் log ஆகி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே ஓப்ஸ் ப்ளீஸ் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ட்ரை அகெயின் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதனால இந்த GCash ஆப்பை உங்களால் யூஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த இஷ்யூ இந்த நாட்களில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி நீங்களுமே இந்த ப்ளீஸ் செக் யூ இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் ட்ரை அகெயின் அப்படின்ற அந்த எரரை சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் GCash ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரியான எரர் மெசேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போயிட்டு அதில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு allowed networks for apps அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸும் காட்டும். ஸோ இதில் GCash அப்படின்ற ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கனால உங்களால் G அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணுறதுனால G அப்படின்ற லெட்டர்ஸில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த GCash ஆப்பை இந்த இடத்துல கிளிக் பண்ணிடலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா ஒன்லி, வைஃபை ஒன்லி அப்படின்றது ரெண்டுமே கொடுத்துருக்கும். ஸோ இதில் மொபைல் டேட்டா வைஃபை அப்படின்றதுக்கு நீங்கள் டிக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்படி டிக் பண்ணப்படாமல் இருக்குமாச்சுன்னா மொபைல் டேட்டா வைஃபை அப்படின்றதுக்கு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் GCash ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்க. அதோட உங்களோட மொபைலில் வேறு ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அதில் இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்றதையுமே ஒரு செக் பண்ணி ஷுவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் GCash அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்படி அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த GCash ஆப்பை ஒரு அப்டேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன், நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற எரர் மெசேஜ் உங்களுக்கு வரலாம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா அதில் பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு பிறகு இதில் சர்ச் பாரில் GCash அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த GCash ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி செய்யும் போது இந்த ஆப்ல ஏதாவது எரர் இருக்குமாச்சுன்னா நம்ம மொபைலில் ஓட்டோவா சால்வ் ஆகும். அடுத்ததாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளியர் கேஷ் அப்படின்றதையுமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்கள் ஃபோனை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப இந்த GCash ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நிறையவே சான்ஸ் இருக்குது இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண அந்த நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற இந்த எரர் மெசேஜை உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகுச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.